தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம POCO X4 Pro அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் போன் அன்பாக்ஸ் பண்ண போறோம். சோ போன வாட்டி ஏற்கனவே X3 Pro ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு மாடலா இருந்தது. சோ இந்த மொபைல் இதற்கும் சம்பந்தம் இருக்கா இல்ல வேற ஏதாச்சும் மாத்திருக்காங்களா, பிளஸ் இந்தியால இந்த போன் எப்படி லான்ச் பண்ணிருக்காங்க, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பார்க்க போறோம். ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் சைனால லான்ச் ஆனதோ குளோபலா லான்ச் ஆனதோ வாங்கி அன்பாக்ஸ் பண்ணிருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. இதற்கும் நிறைய விதமான வேறுபாடுகளும் இருக்கு, சரிங்களா? சோ அதனால இந்த ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இது எந்த பிரைசிங்ல வரும், என்னென்ன இருக்கு என்னென்ன இல்ல அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம் வித் மை ஒபினியன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் குயிக்கான அன்பாக்சிங்ல போயிடலாமா? பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே உள்ள பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு yellow பேக் வந்து கொடுத்திருக்காங்க. அதற்குள்ள கேஸ் இருக்கு, ஒரு சில புக்லெட்ஸ் இருக்கு, சிம் எஜெக்டர் டூல் கொடுத்திருக்காங்க, அடுத்தபடியா போன் இருக்கு. அண்ட் இந்த வாட்டி போன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர்ல வந்திருக்கு. நான் மஞ்சள் வரும்னு எதிர்பார்த்தேன், பட் பரவாயில்ல, இந்த கலர் வந்திருக்கு. அடுத்தபடியா சார்ஜர் இருக்கு அண்ட் கூடவே நமக்கு கேபிள் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பில் குவாலிட்டி பத்தி பார்த்தலாம். சோ பின் பக்கமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, முன் பக்கமா கார்னிங் உள்ள கிளாஸ் 5 யூஸ் பண்ணிருக்காங்க. ஓவராலா நீங்க கையில் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு சாலிடான மொபைலை கையில் பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்கு. வெயிட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 205 கிராம் வரும் அப்படின்றது போல வந்து சொல்றாங்க. ஸோ பில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. டிசைனை பொறுத்த வரைக்கும் பின்பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வித்தியாசமான ஒரு டிசைன் இருக்கிறதா சொல்றாங்க. குறிப்பாக நிறைய பேர் நான் இந்த ஃபோட்டோவை வந்து ட்விட்டரில் போட்டோடே சொல்லியிருந்தீங்க, என்ன ப்ரோ மொபைலை கீழே போட்டுட்டீங்களா, உடஞ்ச மாதிரி ஒரு டிசைனில் இருக்கே, இல்லை உடஞ்சு போயிடுச்சா அப்படின்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. எஸ், எனக்கும் அதுக்கப்புறமா தான் தோண ஆரம்பிச்சது, இது உடஞ்சு போன ஒரு டிசைன் மாதிரி இல்லை, நல்லா இருக்குல்ல. உடஞ்சு போன ஒரு மொபைலுடைய அன்பாக்சிங்கை பண்ணோம், எப்படி இருக்கு அப்படின்னு வேணா கேட்டிருக்கலாம் ஸ்டார்டிங்லேயே. ஸோ அந்த மாதிரி தான், பட் டிசைன் யூனிக்காக இருக்கு. மேபி நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. டிசைன் இஸ் ஆல்வேஸ் சப்ஜெக்டிவ், அவங்களுடைய பர்சனல் ஒப்பீனியனை பொறுத்து தான். ஸோ வித்தியாசமா இருக்கு. இதுல ஒரு சில கலர்ஸும் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க எந்த கலர் உங்களுக்கு செட் ஆகுமோ நீங்க அதை வந்து பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ கேமராவுடைய பொசிஷனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு கேமரா வந்து நல்லா பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க, கீழே வந்து சின்னதாக கேமராஸ் இருக்கு. ஸோ அது ஒரு அட்ராக்டிவான ஒரு பாயிண்டா வந்து இருக்கு. சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைனா விட்டுட்டு அதுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ அப்படின்றது வந்து போட்டிருக்காங்க. பிளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்ல வந்து இந்த டிசைன் வந்து பண்ணிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து மொபைல் இருக்கு, அதுக்கு மேல வந்து அந்த பம்ப் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேல இந்த கேமராக்கு மட்டும் தனியா ஒரு பம்ப் இருக்கு, சிங்கிள் கேமராக்கு. சோ இது கொஞ்சம் யூனிக்காவும் இருக்கு அண்ட் கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கு. சோ உங்களுக்கு பிடிக்குதா என்னதுன்றத சொல்லுங்க. டிஸ்ப்ளேவை பொறுத்தவரைக்கும் இதுல 120 ஹெர்ட்ஸ்க்கான சூப்பர் அமோலட் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 6.67 இன்ச்க்கான டிஸ்ப்ளே இது. 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங்கும் இருக்கு. 1200 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அமோலட் டிஸ்ப்ளே பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. நாங்க யூஸ் பண்ண வரைக்கும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல டிஸ்ப்ளேவுடைய குவாலிட்டி நல்லா இருக்கு, வியூயிங் ஆங்கிள்ஸும் வந்து நல்லா இருக்கு. அவுட்டோர்லயும் லைட்டா வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். சோ அந்த டைம்லயுமே விசிபிலிட்டி எல்லாமே ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ உங்களுக்கு அந்த பிரைட்னஸும் அவுட்டோர்ல எல்லாம் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கு. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஃபோனும் ஹெவியா இருக்கு, சோ பேட்டரியும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இல்லையா. இதுல 5000 mAh கொண்ட பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதை சப்போர்ட் பண்றதுக்கு 67 வாட்கான சூப்பரான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து இருக்கு. சோ இந்த ரெண்டு விஷயங்கள் கரெக்ட்டா கொடுத்திருக்காங்க. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி இவங்க Snapdragon 695 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு 5G ப்ராசஸர். 7 5G பேண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுது. Adreno 619 அப்படின்னு சொல்லக்கூடிய GPU இருக்கு. RAM மற்றும் ஸ்டோரேஜ் வேரியன்ட் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB RAM 8GB RAM அப்படின்ற ரெண்டு வேரியன்ட் வந்து கொடுக்குறாங்க. ஆப்ஷன் வந்து 64GB இன்பில்ட் ஸ்டோரேஜ், 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் வந்து இருக்கு. LPDDR4X கான RAM டைப் இருக்கு. UFS 2.2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டோரேஜ் டைப் தான் வந்து இங்க கொடுக்குறாங்க. அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல உங்களுக்கு MIUI 13 கொடுக்குறாங்க. ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா Android 11 மேல மட்டும் தான் ரன் ஆகுது. ஒரு சில ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் இருக்கு, வேண்டாம் அப்படின்னா நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கேமராவை பொறுத்தவரைக்கும் பின் பக்கமா உங்களுக்கு 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா இருக்கு, 8 மெகாபிக்சலுக்கான செகண்டரி கேமரா, அல்ட்ரா வைட் சென்சர், மூன்றாவதாக 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு பார்க்கும்போது உங்களுக்கு 16 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்கு. சோ நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குன்றத பாருங்க. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன் இருக்கும்போது ஓரளவுக்கு வந்து டீசெண்டா இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்டும் ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல அப்படின்னு வேணா சொல்லலாம். செல்ஃபி கேமராவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தாங்க, ஓரளவுக்கு வந்து ஓகேவா இருக்கு. ஒரு சில இடங்கள்ல சேச்சுரேஷன் கொஞ்சம் மாற மாதிரி இருக்கு. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். எடுத்தோம், இப்போ ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கு என்ன இருக்குன்றது மட்டும் தான் வந்து சொல்றேன். இது ரிவ்யூவா வந்து எடுத்துக்காதீங்க. ரிவ்யூ வேணும்னா நான் இன்னும் டெஸ்ட் பண்ணிட்டு இன்டெப்தா எப்படி இருக்கு என்ன இருக்குன்றத தனித்தனியா வந்து சொல்றேன். ஸோ அப்போ நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா கேமரா எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இதுல வீடியோவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் ஃபேசிங் கேமரால 1080 30 FPS வரைக்கும் தான் வீடியோ எடுக்க முடியும். காரணம் இந்த சிப்செட் தான். ஸோ நம்ம ஏற்கனவே இது நிறைய விஷயங்கள் நிறைய ஃபோனில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த சிப்செட்லால அவ்வளோதான் வந்து சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலையும் அது மட்டும் தான் இருக்கு. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராலையும் ஆல்மோஸ்ட் சேம் தான். மற்றபடி இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் 5.1 வந்து கொடுத்துருக்காங்க, டியூவல் ஸ்பீக்கர் இருக்கு, வைஃபை AC பேண்ட் இருக்கு, Z-ஆக்சிஸ் ஆப்டிக் மோட்டாரும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிசிக்கல் ஓரியோ பற்றி பேசணும் அப்படின்னா வலது பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் இருக்கு, அதுதான் பிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் இருக்கு, இன் டிஸ்பிளே வந்து கிடையாது. அதுக்கு மேலே
வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் ராக் வந்து கொடுத்துருக்காங்க. டாப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஆர் பிளாஸ்ட் இருக்கு, செகண்டரி நாய்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மைக் இருக்கு, ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, 3.5mm ஜாக் இதில் இருக்கு. இடது பக்கமா எதுவுமே கிடையாது. கீழ் பகுதியில் நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட், பிரைமரி மைக்ரோஃபோன் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபோனில் உங்களுக்கு நிறைய விதமான விஷயங்கள் அவங்க நல்லா கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண விஷயங்கள் AMOLED டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, பஞ்சாக வந்து இருந்துச்சு. பில் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் பிடிக்கும்போது நல்ல ஒரு சாலிடான ஒரு பேக்கேஜ் மாதிரி தெரியுது. பேட்டரி மற்றும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் நல்ல ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்க்கு அந்த கொடுத்துருக்கக்கூடிய ப்ராசஸர் இந்த செக்மெண்ட்ல இவங்க என்ன பொறுத்த வரைக்கும் 20,000 உள்ள தான் லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி லான்ச் பண்ணும் பட்சத்தில் அந்த செக்மெண்ட்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். நீங்கள் ஹெவி கேம்ஸ் எல்லாம் விளையாட முடியாது. நார்மலாக விளையாடக்கூடிய கேம்ஸ் ஓரளவுக்கு வந்து நீங்கள் தாக்கு பிடிச்சி விளையாடக்கூடிய கேம்ஸ் மட்டும் விளையாடலாம். ஸோ அந்த விதத்தில் ஒரு ஓகேவா வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கேமரா கொஞ்சம் ஓகேவா தான் இருக்குது. அந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தேவைப்படுது. அண்ட் ஃபைனலி இதோடைய ப்ரைசிங், நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுற சமயத்தில் எனக்கு இன்னும் ப்ரைசிங் தெரியாது. ஸோ ப்ரைசிங் உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இவங்க போன வாட்டி லான்ச் பண்ண X3 Pro அளவுக்கு ப்ரைசிங் கண்டிப்பாக கொண்டு வர மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய விதமான விஷயங்கள் கம்மி பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால் ப்ரைசிங்கும் கண்டிப்பாக கம்மியாக தான் வரும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ என்னுடைய கணக்கு பிரகாரம் ஒரு 18,000 அப்படின்ற ப்ரைசிங்கில் வந்ததுன்னா ஓரளவுக்கு வந்து நல்ல ஃபோனாகவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதற்கும் கீழே கொண்டு வந்தாங்கன்னா நல்ல அக்ரெசிவான ஒரு பிரைசிங். பட் 18,000 அப்படின்றது கரெக்டான பிரைசிங்கா இருக்கும்ன்றது என்னுடைய கெஸிங். பட் நீங்க சொல்லுங்க, பிரைசிங் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பிரைசிங் இந்த மொபைல் எப்படி இருக்கு, என்ன இருக்கு, கொடுத்த விஷயங்கள் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம வந்து சொல்லுங்க. ஸோ மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், டெக்னாலஜி.